ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் ரீசெண்டாக எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் பார்த்தேன். அதில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை பற்றி ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. திரேந்திரகுமார் அப்படிங்கிறவர் எழுதியிருந்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதான் சரி ரைட் உங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நான் அதை படித்து கொஞ்சம் குறிப்பு எடுத்துட்டு வந்தேன். இந்த ஆர்டிகல் எழுதின திரேந்திரகுமார் சமீர் அரோரா அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் மேனேஜர். அதாவது முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஃபண்ட் மேனேஜரா இருந்திருக்காரு சமீர் அரோரா. அவர்கிட்ட இருந்து ஒரு சில குறிப்புகளை எடுத்து இந்த ஆர்டிகிளை அவர் எழுதியிருந்தாரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அதான் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கங்க. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல அவரு அந்த திரேந்திரகுமார் அந்த ஆர்டிகிளை எழுதும் போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை பத்தி ஒரு அழகான ரொம்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணாரு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது எபிலிட்டி டு ப்ரெடிக்ட் த மார்க்கெட். இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அது ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படிதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் குரு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க போட்ட கேபிட்டலை விட அதிகப்படியான 2, 3, 4, 10 மடங்கு அதிகப்படியான வெல்த் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேராட ஒரு பல இன்வெஸ்ட்மெண்ட் குருஸ் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி பல பேர் அந்த மாதிரி நம்புறாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஆர்டிகிளை நான் படிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10 வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்டாக் இப்ப நீங்க வாங்குறீங்க, இது கட்டாயமா எனக்கு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நமக்கு நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி 10 வருஷம் நம்ம கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 2 to 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்டாக்கை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட், இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கான்னு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பாலிசி ரெகுலேஷன், கவர்மெண்டோட பாலிசி ரெகுலேஷன் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ் எதுவும் பெரியதளவுல யாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இந்த 3 இதையும் பார்க்கணும். அதாவது 2 to 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வாங்கின ஸ்டாக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் மாறுபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து அதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கி, அதாவது ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கான லோவர் வேல்யூவேஷன்ல உள்ள ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கி அதை 10 வருஷம் நீங்க கண்ணை மூடிட்டு ஹோல்டு பண்ணி அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க 2 to 3 வருஷம் வரைக்கும் அந்த ஸ்டாக்கை கவனமா நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு 3 வேர்டை யூஸ் பண்றாங்க: இண்டஸ்ட்ரி ட்ரெண்டு, ரெகுலேஷன், அதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ். இந்த 3 விஷயங்களையும் நீங்க நல்லா பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்னையும் தெளிவா சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு பாக்குற இன்ஃபோசிஸ், ஆப்பிள் இந்த மாதிரியான கம்பெனி யாரோ ஒரு ஆளு 20 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸிகியூஷன், அதாவது 2 to 3 வருஷத்துக்கு இல்ல அவங்க தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஒரு பெரிதளவுல அந்த மேனேஜ்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. அதாவது நான் இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணதுனாலதான் இந்த ஸ்டாக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த கம்பெனியை அவங்க இன்வால்வ் பண்ணி அதை எக்ஸிக்யூஷன் பண்ணி அந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய அது தனிப்பட்ட ஒரு மனிதனால ப்ரெடிக்ஷன் கிடையாது. அதாவது பொதுவாகவே இந்த ஆர்டிகிளை நான் வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ப்ரெடிக்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிதளவுல யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதாவது இந்த ஆர்டிகிளை நான் வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது கண்மூடித்தனமான ப்ரெடிக்ஷன். ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம் நம்ம 20 வருஷம் கண்டிப்பா வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. 2 to 3 வருஷத்து வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமும் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல வர்றாங்க. நீங்களும் இது சம்பந்தமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆர்டிகிளையே சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு 30 ஸ்டாக் வச்சிருக்கோம்னா அதுல ஒரு 10 ஸ்டாக் தான் ரொம்ப எக்ஸப்ஷனலா நல்லா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.
அதாவது கடந்த நீங்க 1 வருஷம்னு நீங்க பாத்துக்கிட்டாலும் சரி, எத்தனை வருஷம் பாத்துக்கிட்டாலுமே 10 ஸ்டாக் தான், 30 ஸ்டாக்ல 10 ஸ்டாக் தான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு 10 ஸ்டாக் வந்து நார்மலான ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு 10 ஸ்டாக்கு புவரா பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது நம்ம எவ்வளவு பெரிய அனலைஸ்டா இருந்தாலுமே நம்மளால மார்க்கெட்டை கணிக்க முடியாது. அது எவ்வளவுதான் பெட்டரான மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எவ்வளவுதான் நல்ல ஸ்டாக்கா இருக்கட்டும், நீங்க 30 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா அதுல 10 ஸ்டாக் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிச்சம் உள்ள 20 ஸ்டாக்ல 10 ஸ்டாக்கு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணும், மிச்ச 10 ஸ்டாக்கு ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா நம்ம வந்து இப்ப நிறைய ஸ்டாக் நம்ம வாங்கியிருப்போம். அதுல ஏதாச்சும் 1-2 ஸ்டாக், இப்போ ஒரு 20 ஸ்டாக் நம்ம வச்சிருக்கோம்னா அதுல ஏதோ ஒரு 4-5 ஸ்டாக்கு ஒழுங்கா போகாட்டாலுமே நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நமக்கு அந்த ஸ்டாக்கை யாரு ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க மேல நம்ம கடுமையா கோவப்படுவோம். ஆனா உண்மையை சொல்ல போனா அவர் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே 3ல் 1 பங்கு ஸ்டாக் தான் எக்ஸப்ஷனலா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மற்ற எல்லா ஸ்டாக்குமே ஆவரேஜா தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ராங் ஸ்டாக்கை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. அது என்னங்க ராங் ஸ்டாக் அப்படின்னா, அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ஆனா வேல்யூவேஷன் வந்து அட்ராக்டிவா இருக்காது. அதாவது ஹை வேல்யூவேஷன்ல இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டாக்கை வந்து தொடவே தொடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், லோ வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும், ஆனா மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஸ்டாக்கையும் தொடவே தொடாதீங்கிறாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், ஓ அந்த மாதிரி நம்ம நல்ல வேல்யூவேஷன்லையும் நல்ல மேனேஜ்மெண்ட்டும் இல்லைன்னா நம்ம ஸ்டாக்கை தொடக்கூடாதுன்னா நம்ம எப்படிப்பட்ட ஸ்டாக்கை தான் தொடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. சார் ரைட்டு, நல்ல வேல்யூலையும் இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும்னா நிறைய ஸ்டாக் இருக்காதே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஆர்டிகிளே சொல்லியிருக்காங்க, நல்ல வேல்யூ நல்ல மேனேஜ்மெண்டோட எவ்வளவோ ஸ்டாக் இருக்கு, அதை நம்ம வந்து நல்லா தேடணும், நல்லா இன்னும் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லோ வேல்யூவேஷன் அண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இந்த ஆர்டிகல் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தது வந்து மீடியம் டேர்ம் டெசிஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்டருமே மீடியம் டேர்ம்ல, அதாவது 2ல இருந்து 3 வருஷத்துக்கு உள்ள அவங்க எடுக்கக்கூடிய, அதாவது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ள அவங்க எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பீங்க, அந்த ஸ்டாக்கு 2 வருஷம் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனா அந்த ஸ்டாக்குக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்றது மூலமா, நீங்க ரிசர்ச் பண்றது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது அவங்க சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் காம்படிஷன், இந்த 3 விஷயங்களையும் பார்த்து நீங்க ரிசர்ச் பண்ணி ஒருவேளை அந்த ஸ்டாக் நல்லா வரும் நீங்க ஃபியூச்சர்ல ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்க நல்லா பண்ணாத ஸ்டாக்கு இந்த 3 விஷயத்துல கம்மியா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை உருறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பெர்ஃபார்ம் ஆகாத ஸ்டாக்கை இந்த மாதிரி அவாய்ட் பண்றது, அதாவது நம்ம போர்ட்போலியோல இருந்து இல்லாம பண்றது வந்து ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வராதா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு நல்ல இன்வெஸ்டர், ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க போர்ட்போலியோவில் என்னென்ன தவறுகள் நடக்குது, நம்ம எந்த ஸ்டாக்கை தவறா பிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்றவங்களா தான் இருக்க முடியும். நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை அப்புறம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.